ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுடிதார் டாப்பில் இன்றைக்கி எப்படி ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் வந்து கொஞ்சம் போட் நெக் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் கீழே நம்ம ஒரு லைன் வரைஞ்சிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதில் ஒரு சைடு வந்து 1.25 இன்ச் இருக்கிற அளவுக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இப்படி வரைஞ்சி, அடுத்தது பக்கத்துலேயே அதை இந்த பேஸ் கீழே வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி உல்ட்டாவாக திருப்பி மேலே ஷார்ப்பாக வர மாதிரி அடுத்த ஒன்று. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த லைன் போட்டிருக்கிறது வந்து கரெக்டாக அந்த லைன்லேயே வந்தால் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டே வரணும். பாருங்கள், கரெக்டாக மேலே இருக்க லைனை நம்ம தொடுற மாதிரி டச் பண்ணுற மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா கீழே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா பரவாயில்ல. ஏன்னா அந்த கர்வ் மேலே போக போக அது விரிஞ்சு கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கீழே கேப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வரைஞ்சி ஒரு சைடு வரைஞ்சிருக்கிறேன். அதை மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், அந்த இம்ப்ரெஷன் தெரியுதில்ல, அதை வந்து நம்ம ரிவர்ஸில் இந்த பக்கம் வரைஞ்சிடணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டிசைன் கிடச்சிரும். இதை வந்து நான் இப்போ சுடிதாரில் எப்படி நான் ட்ரேஸ் பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். இது ஒரு 2 மீட்டர் உள்ள கிளாத் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இது கரை இருக்குல்ல, இந்த பக்கம் தான் வந்து ஹைட் வரணும், அந்த பிரெத் இருக்கிற பக்கம் வந்து நெக் வரணும். ஸோ நான் இப்போ அதை வந்து 2ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு சென்ட்ரு பார்த்து நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீட்டாக மடிச்சுக்கணும். அந்த கரை ரெண்டும் நீட்டாக ஒட்டிட்டு வர மாதிரி, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட டிசைன் வரைகிறது ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். நல்லா அழுத்தி விட்டுட்டு, அழுத்தி நம்ம விரித்ததுக்கப்புறம் அது வந்து மடிப்பு தெரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கர் ஒயிட் அப்சரால் கிடைக்கும், அதை வச்சு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். சென்ட்ரு மார்க் பண்ணி பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக இந்த ட்ரேசிங்கோட சென்டரையும் அந்த சென்டரும் ஈக்குவலாக வர மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிடணும். கரெக்டாக அந்த பார்த்துக்கணும், மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டர் மாறிடாமல் நீட்டாக வச்சு பின் பண்ணிடணும். பின் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் 3 இடத்துல பின் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கார்பன் பேப்பரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். கார்பனோடு சேர்த்து பின் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த நான் இப்போ இது ஒயிட் கிளாத் கொஞ்சம் க்ரே கலராக இருக்கிறதுனால ப்ளூ கலர் கார்பன் எடுத்துக்கிறேன். அதில் நீங்கள் யூஸ் பண்ண ப்ளூ கலர் கார்பன் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ இது வந்து இது இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது வந்து துப்பட்டா வந்து வயலட் கலராக இருக்கிறதுனால நான் அந்தமாரி அதே கலரில் நம்ம ஆங்கர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், மொரல்லஸ் அது வந்து ரொம்ப ஷேட் இருக்குது, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கிறேன். இது 100 நம்பர் ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 கண்டு வாங்கியிருந்தேன், கரெக்டாக வந்தது இதுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிச் வந்து நான் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளெயினாக இருக்கிற ஏரியாவில் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் லாங்காக கேப் இருக்கிற மாதிரி 2 கோடு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த யூஸ்வலாக சாட்டன் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணணுன்னா டேரெக்டாக அங்கேருந்து எடுத்து இங்கே நம்ம அந்த ஊசி விட்டு இப்படி பண்ணுவோம். ஆனால் இது வந்து கேப் ஜாஸ்தி இருக்கிறம்போது, இந்த மாதிரி டைரக்ட் லைன்ஸ் இருக்கிறம்போது ஏதாவது பட்டாலும் அதை வந்து நூல் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதுக்காக சாட்டன் லுக்கும் வேணும், அதே சமயம் அந்தமாரி பெரிய ஏரியாவில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஃப்ளாட் ஸ்டிச்சுன்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு பிரேக் கொடுத்து இந்த இடத்துல விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்து தள்ளி நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு எடுக்கிறோம். அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இடையில நீடில் விட்டு எண்ட் பாயிண்ட்டுக்கு நீடில் எடுக்கிறோம். பாருங்கள், ஸோ அகெயின் மிடில் ஒரு பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு எடுக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து மிடில் அண்ட் எண்ட் அந்தமாரி ஒரு பிரேக் கொடுத்து நம்ம அந்த சாட்டன் ஸ்டிச் போடுறோம். அப்போ பார்க்குறதுக்கு அதே மாதிரி சாட்டன் ஸ்டிச் மாதிரியே இருக்கும், பட் லாங் லைனாக இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு கேப் ஒரு பிரேக் கொடுத்து பண்ணுறதுனால ஒரு நல்ல ஃபினிஷிங்கும் இருக்கும், ஒரு சாட்டன் ஸ்டிச்சோட அதே லுக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளெயினாக ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் போட்டுகிட்டே வரேன், லூப்பே கிடையாது. அதுக்கு ஊசிக்கு மேலே நூல் வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படியே பிளெயின் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அப்போ தான் சாட்டன் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். இதில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே எடுத்துருக்கிறேன். லாங்காக இருக்கிற அதாவது மீன்ஸ் கேப் ஜாஸ்தி இருக்கிற இடத்துலலாம் சாட்டன் மாரி வேணும்னா இந்த ஃப்ளாட் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சுடிதாரில் போட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள், எப்படி சாட்டனில் இருக்க அதே லுக் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கிது. பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும், நம்ம பிரேக் கொடுத்ததுனால கேப் இருக்கும், இடையில ஃபுல்லாக வராது, சாட்டனில் ஃபுல் லைன்ஸ் வரும். ஸோ அதே ஸ்டிச் யூஸ் பண்ணி இப்போ நான் இதில் பண்ண போகிறேன். 7 நம்பர் நீடில் எடுத்திருக்கிறேன். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஆங்கர் த்ரெட் அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு
இது ரொம்ப லாங் லைனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஒன் மட்டும் மிடில் மாரி எடுக்கிறேன். நான் ஒரு பிரேக் கொடுத்து திருப்பி அதுக்கு மேலே அதை ஒட்டிய நெருக்கமாக நீடில் விட்டு எண்ட் பாயிண்ட்டுக்கு எடுக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி மோர் தென் ஹாஃப், இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மோர் தென் ஹாஃபில் நம்ம அந்தமாரி நீடில் விட்டு எண்ட் பாயிண்ட்டுக்கு எடுக்கணும். அடுத்தது இந்த பக்கம் மோர் தென் ஹாஃப். நான் ரொம்ப எண்டு வரைக்கும் கொண்டு போகல, அப்புறம் திருப்பி லாங் லைன் தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் எதுலையாவது பட்டதுன்னா அது வந்து எடுத்துகிட்டே வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் சென்டர் கொட்டி நம்ம வந்து இந்தமாரி பிரேக் கொடுத்துக்கலாம். மேலே மேலே போக போக நமக்கு கொஞ்சம் மோர் தென் ஹாஃப் 3/4 நம்ம பிரேக் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த பாருங்கள், இது ஃபுல்லாகவே சாட்டின் ஸ்டிச்சில் ஃபில் பண்ண அதே எஃபெக்ட் கிடைக்கும். பட் நமக்கு வந்து இப்போ ஃப்ளாட் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது இது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். எனக்கு வந்து துப்பட்டா நல்ல ஃபுல் வயலட் ஷேடு, ஸோ அது நிறைய வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்தமாரி டிசைன் நான் வரைஞ்சேன். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக வயலட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். சாட்டின் ஸ்டிச் மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அது மட்டும் நம்ம பண்ணால் ரொம்ப ப்ரைட்டாக அந்த க்ரே கலர் டாப்ஸோட லுக்கே வேறு மாதிரி நல்லா மாறிடும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த டிசைன் எடுத்திருக்கேன். இந்தமாரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் மேலே வர அந்த 3/4 அளவுக்கு நான் அந்தமாரி பிரேக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், முடிய போது பின்னாடி நாட் போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம வந்து கையிலே பண்ணுறதுனால நல்ல ஃபினிஷிங் இருக்கும், ரொம்ப நாளைக்கு அப்படியே வரும். இதில் அந்த எண்டு வந்து அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கிற லைனை ஒட்டியே பார்த்து வரையும். இதோட லைட்டாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு கேமராவில் நல்லா தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் நான் திக்காக வரைஞ்சேன். ரொம்ப லைட் இம்ப்ரெஷன் கொடுத்து வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா அவுட்லைன் தெரியாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இதுதாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பிரேக் கொடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி கொடுத்து வரைஞ்சோன்னா தைச்சோன்னா இந்தமாரி ஃப்ளாட் ஸ்டிச் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பக்கத்தில் வரும்போது நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சாட்டின் ஸ்டிச்சே பண்ணிடுறேன். ஏன்னா கேப் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்தமாரி பண்ணிடுறேன். பாருங்கள், இப்படி ஒரு ஸ்மூத்தாக ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் இந்த ஸ்டிச் வச்சு. நீங்கள் இந்த டாப்ஸ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அது காமிக்கிறேன் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது, ஃபாஸ்ட்டாக முடிக்கக்கூடியது, ஆனால் கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. எங்கேயுமே எடுத்துகிட்டே வரல. பாருங்கள், நான் எவ்வளோ தூரம் இது பண்ண எடுத்துகிட்டே வரல. ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரையாங்கிள்ஸும் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. எப்படி இருக்குது, எவ்வளோ ஒரு அழகான நல்ல லுக். ஒரு போட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் துப்பட்டா, அது அந்த கலரில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தைச்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.